அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு. இதுவரையில் நான் 4 எழுத்தாளர்களின் 6 நாவல்களை ஒளிப்பதிவிட்டு இருக்கிறேன். அவை விந்தன் அவர்களின் பாலும் பாவையும், சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் இருளும் ஒளியும், கி ராஜநாராயணன் அவர்களின் கிடை என்ற குறுநாவல், ஜெயகாந்தன் அவர்களின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆகியவை. இதுவரையில் நீங்கள் தந்த ஆதரவிற்கும் கருத்து பகிர்விற்கும் அன்பிற்கும் மிக்க நன்றி. இதே போன்ற ஆதரவையும் அன்பையும் இந்த நாவலுக்கும் வழங்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, நாவலுக்குள் செல்லலாம். முதற் பகுதி உதயம். அத்தியாயம் 1. மேட்டுத்தெரு. மேட்டுத்தெரு என்று பெயரே தவிர உண்மையில் சாத்தனூரிலே அதுதான் மிகவும் பள்ளமான இடம். அரை காவேரி ஓடினால் போதும், தெருவெல்லாம் ஜலம் ஊற்றெடுத்துவிடும். வெள்ளம் வந்துவிட்டாலோ கேட்க வேண்டியதே இல்லை. மேட்டுத்தெருவின் தோற்றமே அலாதியானது, அதன் நாற்றமும் அப்படித்தான். ஆனால் அதையெல்லாம் விவரித்துக் கொண்டிருப்பது ஆகாத காரியம். தவிரவும் அது அவ்வளவாக அவசியமானதும் அல்ல. ஏனென்றால் ஊருக்கு ஊர் ஒரு மேட்டுத்தெரு இன்னமும் இருக்கத்தான் இருக்கிறது. தெருவை போலவேதான் தெருவாசிகளும் என்று சொல்லவும் வேண்டுமா? சாத்தனூர் கிராம ஜன சமூகத்திலே மேட்டுத்தெருவாசிகள் மிகவும் தாழ்ந்தவர்கள். ஏழைகள் என்பதனால் மட்டுமன்றி குணாதிசய விசேஷங்களாலும் அவர்கள் இந்த ஸ்தானத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள். மேட்டுத்தெரு பெண்களை பெண்கள் என்று சொல்லுவது பொருந்தாது, பொருந்தவே பொருந்தாது. அவர்களை பேய்கள் என்று சொல்வதும் பொருந்தாதுதான். பேய்களுக்கு தெரிந்தால் சண்டைக்கு வந்தாலும் வந்து விடலாம். அவர்களுள் பெரும்பாலோர் அண்டையில் உள்ள பிள்ளைமார் தெருவிலும் அக்ரஹாரத்திலும் உள்ள வீடுகளில் வேலை செய்கிறார்கள். அவர்களில் சிலர் அந்த வீடுகளில் வேலை செய்வதுடன் திருப்தி அடைந்து விடுவதில்லை. பல காரண காரியங்களால் அந்த வீடுகளிலே மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஆட்சி செலுத்தவும் செலுத்தினார்கள். மேட்டுத்தெரு ஆண்களில் பலர் அன்றாடம் அகப்படுகிற வேலையை செய்து பிழைப்பவர்கள். ஒரு வண்டியும் ஜோடி காளையும் வைத்திருப்பவர்கள் நாள் பூராவும் ஹெய் ஹெய் என்று வண்டி ஓட்டியே தினம் அரை ஒன்று சம்பாதித்து விடுவார்கள். மாட்டுக்கும் மனிதனுக்கும் வயிறார உண்ண போதியதை சம்பாதித்து விடுவார்கள். ஒரு சிலர் பகலெல்லாம் தோட்டத்திலோ வயலிலோ தோப்பிலோ துறவிலோ நெற்றி வேர்வை வழிந்தோட வேலை செய்து கூலி வாங்கி கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு வயிற்றை நிரப்புவார்கள். வேறு சிலர் நாணயமான வேலையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். வருஷத்தில் ஏதாவது சில இரவுகளில் சந்தடி செய்யாமல் யார் கண்ணிலும் படாமல் வேலை செய்து கிடைப்பதை கொண்டு போதும் என்ற மனசுடன் மறு சந்தர்ப்பம் வாய்க்கும் வரையில் காத்து இருப்பார்கள். இப்படி காத்திருக்க தெம்பும் போதும் என்ற மனசும் படைக்காதவர்கள் சிலர் அடிக்கடி இரவு வேலைகளில் ஈடுபட்டு அகப்பட்டு கொண்டு 2 வருஷமோ அதிகமோ சிறைவாசம் அனுபவித்துவிட்டு வந்து இருக்கிறார்கள். தெருவிலே இவர்கள் பெரிய மனுஷியர்கள். இவர்களுக்கு ஆத்திரம் வரும்படியாக யாரும் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஊரிலே பெரிய மிராசுதார்களில் யாராவது இருவருக்கிடையே விவகாரம் ஏற்பட்டால் இவர்களுக்கும் இவர்களை போன்றவர்களுக்கும் குஷிதான். இவர்கள் கையில் சில்லறை தாராளமாக புழங்கத் தொடங்கிவிடும். கள்ளுத்தண்ணிக்கும் பஞ்சம் இராது. வேலை எதுவுமே செய்யாமல் தங்கள் அகட விகட சாமர்த்தியத்தால் பிறர் காரியங்களில் தலையிட்டு தரகு அடித்து பிழைப்பவர்களும் மேட்டுத்தெருவில் பலர் உண்டு. கை வலுவை காட்டி ஏமாந்தவர்களிடம் சமயம் நேரும் போதெல்லாம் பணம் பறித்து பிழைப்பவர்கள் உலகில் எங்கும் உள்ளது போல அங்கும் சிலர் உண்டு. இவர்களை எல்லாம் தவிர வேலை செய்யாமலும் பிழைக்கவே மாட்டாமலும்
ஆயுள் பூராவும் நடைப்பிணங்களாகவே நடமாடி திரிந்துவிட தயாராக உள்ள மனித ஜந்துக்களும் அந்த தெருவிலே குறைவில்லை. வேலை செய்பவர்கள் எப்படியோ தினம் 1 ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து விடுவார்கள். ஆனால் அன்று சம்பாதித்ததற்கு மேல் 1-2 அணா அதிகமாகவே தினம் மாலையில் கீழமாங்குடி கள்ளுக்கடையில் செலவும் செய்து விடுவார்கள். காவேரி ஆற்றின் எதிர்கரையில் இருக்கிறது கீழமாங்குடி கள்ளுக்கடை. காவேரி கரையில் தென்னஞ்சோலையின் நடுவே மிகவும் அழகான இடத்திலே அமைந்து இருக்கிறது. காவேரியில் ஜலம் வந்துவிட்டால் அந்த துறையிலே தர்மத்தோணி விடுவார்கள். யாரோ ஒருவன் ஜனங்களுக்கு நன்மை செய்யும் உத்தேசத்துடன் புண்ணியம் சம்பாதித்து மூட்டை கட்டி கொள்ள வேண்டி அந்த துறையில் தர்மத்தோணி விட நிலமானியம் வைத்திருக்கிறான். காவேரியில் ஜலம் இல்லாத நாட்களில் கவலையே கிடையாது. சாத்தனூர் மேட்டுத் தெருவுக்கும் கீழமாங்குடி கள்ளுக்கடைக்கும் இடையில் உள்ள தூரம் குடித்துவிட்டு வீடு திரும்புகிறவனுக்கு மிகவும் அவசியமான ஏற்ற தூரம். கையில் உள்ள சில்லறைக்கு தக்கபடி குடித்துவிட்டு நண்பர்களுடன் ஆடி பாடிக்கொண்டு உல்லாசமாக வீடு திரும்பும் போது குடித்தவனின் மனசும் உடம்பும் கனிந்து இருக்கும். வீட்டிலே பொண்டாட்டி சம்பாதித்து வந்து சோறாக்கி வைத்திராவிட்டால் அவளை போட்டு நைய புடைத்து மனசும் பசியும் ஆறுவதற்கு ஏற்ற மனப்பக்குவம் அவ்வளவு தூரம் நடப்பதிலே அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே சொன்னபடி சாத்தனூர் மேட்டுத் தெருவிலே வேலை செய்யாதவர்களும் உண்டு, சம்பாதிக்காதவர்களும் உண்டு. ஆனால் குடிக்காதவர்கள் மட்டும் இல்லை. இது சாத்தனூர் மேட்டுத் தெருவின் இன்றைய நிலை. நேற்றும் இப்படித்தான், 50 வருஷங்களுக்கு முன்னும் சற்றேறக்குறைய இப்படித்தான். 50 வருஷங்களுக்கு முன்னும் சாத்தனூர் மேட்டுத் தெருவுக்கு தனி பெருமை ஒன்று இருந்தது. அந்த பிராந்தியத்திலே அந்த நாளில் தீவட்டி கொள்ளைக்காரனாக தொழில் நடத்தி பெரும் பேரும் புகழும் படைத்திருந்த பிச்சாண்டி என்பவன் மேட்டுத் தெருவில் பிறந்தவன்தான். அவனையே அந்த பக்கத்து தீவட்டி கொள்ளைக்காரர்களில் கடைசி மன்னனாக சொல்ல வேண்டும். அத்தியாயம் 2. அவதாரம். புண்ணிய பூமியாகிய பரத கண்டத்திலே தேன்மொழியாம் தமிழ் மொழி வழங்கும் தென்னாட்டிலே எல்லா வளங்களும் ஒருங்கே செழித்து கொழிக்கும் காவேரி நதியின் தீரத்திலே திவ்ய கஷேத்திரமாகிய சாத்தனூரிலே 1000 நா படைத்த அந்த ஆதிசேஷனும் அளவிட்டு சொல்ல முடியாத அருமை பெருமைகள் படைத்த மேட்டுத் தெருவிலே சுமார் 50-52 வருஷங்களுக்கு முன் அவதாரம் செய்தருளினான் சோமு. அவன் அவதாரத்துக்கு முக்கிய காரணமானவர்கள் அவன் பெற்றோர் கருப்பு முதலியும் வள்ளியம்மையும் தாம். கருப்பு முதலி என்பவன் வள்ளியம்மையின் கணவன் அல்ல. ஆதி காலத்தில் வள்ளியம்மைக்கு கணவன் என்று ஒருவன் இருந்ததுண்டு. ஆனால் அந்த கணவன் சோமுவின் திரு அவதாரத்துக்கு 7-8 வருஷங்களுக்கு முன்னமே வள்ளியம்மையுடன் சேர்ந்து வாழ்வதில் உள்ள சிரமங்களை பரிபூரணமாக உணர்ந்து நம்மால் இது ஆகாது என்று தீர்மானித்து ஒதுங்கி விட்டான். சொல்லிக் கொள்ளாமல் ஓடிவிட்டான். பருவத்தில் சுதந்திரமாக வள்ளியம்மை தன்னை சேர்த்துக் கொள்வாருடன் சேர்ந்து கொண்டு காலங்கழித்து வந்தாள். இது போன்ற காரியங்கள் அன்றும் சரி இன்றும் சரி மேட்டுத் தெருவிலே மிகவும் சகஜமானவைதாம். கருப்பு முதலியுடன் அவள் வாழ்ந்த காலத்தில் 2 குழந்தைகளுக்கு தாயானாள். மூத்தது பெண், 5 வயசில் மரித்து விட்டது. 2வது தான் பிள்ளை, சோமு என்கிற சோமசுந்தரம். சகல விதங்களிலும் வள்ளியம்மை மேட்டுத்தெரு பெண்களின் பிரதிநிதியாக இருக்க லாய்க்கானவள். மேட்டுத் தெருவாரின் குணாதிசயங்கள் எல்லாமே ஆண் பெண் இருவருடைய குணாதிசயங்களுமே வள்ளியம்மையிடம் அடைக்கலம் புகுந்திருந்தன என்று சொல்லலாம். யாரும் நிகரில்லை என்று பேசுவாள், யாரும் நிகரில்லை என்றுதான் நடப்பாள். உருவத்திலே அவள் பெண்தான். சற்று வசீகரமான பெண் என்று கூட சொல்லலாம். நல்ல உறுதியும் வலுவும் பெற்ற தேகக்கட்டு, பளபளவென்று இருண்ட மேனி, சிக்கு பிடித்த நீண்ட கூந்தல்,
தைரியமாக நிமிர்ந்து யாரையும் உருட்டி பார்க்கும் அகன்ற விழிகள், இடுப்பிலே சிவப்பு துணி, நெற்றியிலே இரத்த சிவப்பான குங்குமமும் இருண்ட மேனியும் அகன்ற கண்களும் பளபளக்க அவள் தெருவிலே பவனி வரும்போது சக்தி பக்தர்களுக்கு கையெடுத்து கன்னத்திலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தோன்றும். மகமாயி, ஆதி மகமாயி, உருவத்திலே சற்றேறக்குறைய இவளைப் போலத்தான் இருப்பாள் என்று பக்தர்கள் எண்ணியதில் தவறில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்த்துடுக்கிலும் அட்டகாசத்திலும் உடல் வலுவிலும் கூட அவள் மேட்டுத்தெரு ஆண்களுக்கு சரி நிகரானவள்தான். அவளுக்கு கணவனாக ஆதியில் வந்து வாய்த்தவன் அது எப்படியோ நேர்ந்து விட்டது. ஒரு நோஞ்சான். எவ்விதத்திலும் வள்ளியம்மைக்கு கணவனாக இருந்து ஈடு சொல்ல மாட்டாதவன் அவன். இருவரும் சேர்ந்து கணவனும் மனைவியுமாக வாழ்ந்ததெல்லாம் 4-5 மாசங்கள்தாம். மனைவிக்கு பயந்துதான் ஓடிவிட்டான் அவன். நாகப்பட்டினம் சேர்ந்து அக்கரை சீமைக்கு கப்பல் ஏறும் வரையில் மேற்கு பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அவ்வளவு பயம் அவனுக்கு என்று ஊரார் சொல்லிக் கொண்டார்கள். தன்னை தொட்டு தாலி கட்டினானே என்பதால் திரும்பி வந்தால் அவனை சரியானபடி உரிய மரியாதைகளுடன் வரவேற்க வேண்டுமே என்று வள்ளியம்மை 2 மாசங்கள் காத்து இருந்தாள். பிறகு காத்திருந்தது போதும், இனி வரமாட்டான் என்று தீர்மானித்து தான் இஷ்டப்படி திரிய தொடங்கிவிட்டாள். அவளுடைய காதல் நாடகங்கள் எண்ணிக்கையில் அடங்காதவை. அவை பற்றி விரிவாக எதுவும் சொல்லி இங்கே கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சித்திரபுத்திரன் கணக்கெழுதி வைத்திருப்பான். ஆனால் அவனால் கூட பூராவும் எதுவும் விடாமல் எழுதியிருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். சலிப்பெய்தி 1-2 சம்பவங்களை அவன் கூட விட்டிருந்தாலும் விட்டிருப்பான். எல்லா விதங்களிலுமே அவளுக்கு ஏற்றவனாக கருப்பு முதலியுடன் சிநேகம் ஏற்படும் வரையில் அவள் தன் இஷ்டப்படியெல்லாம் திரிந்து கொண்டிருந்தாள். கருப்பனை சந்தித்து சிநேகம் செய்து கொண்ட பிறகு ஏதோ புரோகிதர் எதிரே அக்னி சாட்சியாக அருந்ததி பார்த்து கல்யாணம் செய்து கொண்ட மாதிரிதான். இருவரும் மனம் ஒத்து சேர்ந்து குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பிறகு வள்ளியம்மை பிற புருஷனை கண்ணெடுத்தும் பார்த்ததில்லை என்று சொல்லத்தான் வேண்டும். தினம் பொழுது விடிந்தால், பொழுது சாய்ந்தால் கருப்பனுக்கும் வள்ளிக்கும் இடையே நடக்கும் சண்டைகளுக்கும் குறைவில்லை, சல்லாபங்களுக்கும் குறைவில்லை. இரண்டும் பகிரங்கமாக தெருவிலேதான் நடக்கும். அவர்களுக்கிடையே நடப்பது எதற்குமே ஒளிவு மறைவுக்கு அவசியமே இல்லை. மேட்டு தெருவில் இந்த மாதிரி காட்சி சகஜம்தான் என்றாலும் மேட்டு தெருவாசிகள் கூட கருப்பனும் வள்ளியும் சண்டை போடுகிறார்கள் என்றால் தூரத்தில் நின்று பயபக்தியுடன் அதை ஒரு லட்சிய சண்டையாக பாவித்து கவனித்து பல புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள். இதெல்லாம் எப்படி இருந்தால் என்ன? வள்ளி என்றால் கருப்பனுக்கு உசுறு, கருப்பன் என்றால் வள்ளிக்கும் அப்படியே. காதல் என்கிற இந்த விஷயத்தில் மட்டும் ஏன், எப்படி என்றெல்லாம் கிண்டி கிண்டி தத்துவ ஆராய்ச்சி செய்து பார்ப்பதில் லாபம் இருப்பதே இல்லை. ஈஸ்வர சிருஷ்டி என்னவோ அப்படித்தான். கருப்பு முதலி வெறும் அட்டகாசத்தினாலேயே வாழ்க்கை போரை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி வந்தவன். மேட்டுத்தெரு மட்டுமல்ல, சாத்தனூர் முழுவதிலுமே அவன் அட்டகாசம் செலவாணி ஆகி வந்தது. சின்ன விஷயங்கள் முதல் பெரிய காரியங்கள் வரையில் எல்லாமே அவன் சக்திக்கு உட்பட்டவைதாம். அக்ரஹாரத்திலே போய் வாழைத்தாறு விலை கேட்பான். விலை படியாது. பூமாலம் அவன், கருப்பன்கிட்டேயா சாமி நீ இப்படி பேரம் பண்ற? நாளை காலையில் அந்த தாறு அந்த மரத்திலே இருந்திடுமா என்று மீசையில் கை போட்டபடியே கேட்டுவிட்டு திரும்பி அலட்சியமாக ஆடி அசைந்து கொண்டு அங்கிருந்து நகருவான். அதற்குள் இதேதடா வம்பில் மாட்டிக்கொண்டோமே என்று தோட்டக்கார ஐயருக்கு தோன்றிவிடும். கருப்பனை திருப்பி கூப்பிட்டு நயமாக பயபக்தியுடன் பேசி அவன் கேட்ட விலைக்கு
காலனா அரையனா குறைவாகவே அவனிடம் வாழைத்தாற்றை விற்று விடுவார். ஆம்பள சிங்கமாக்கும் இந்த கருப்பன் என்று மீசை மேல் போட்ட கையை எடுக்காமலே முணுமுணுத்து விட்டு பிறகு அந்த வாழைத்தாற்றை தூக்க மாட்டாமல் தூக்கி கொண்டு போய் கருப்பன் கடைத்தெருவில் விற்று விடுவான். வாங்கியது போலத்தான் விற்பதும். வாங்கிய விலைக்கு சரியாக 2 பங்கு கேட்பான். சரியாக 2 பங்கு. அதற்கு மேலும் கேட்க மாட்டான். குறைவாகவும் கேட்க மாட்டான். வாழைத்தாற்றுடன் கருப்பனை கண்டதுமே கடைக்காரர்கள் பயந்து போவார்கள். யார் மடியில் இன்று கை வைக்கப் போகிறானோ என்று அந்தரங்கத்தில் பீதி அடைவார்கள். என்ன கருப்பண்ண, நீயே தூக்கிக்கிட்டு வரணுமாங்காட்டியும் இத்த சொன்ன காசை கொடுத்துட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துட மாட்டேன் என்று மரியாதையாக பேசிக்கொண்டே கடைக்காரன் கருப்பன் கேட்ட காசை எடுத்து மறு பேச்சு பேசாமல் அவனிடம் கொடுத்து விடுவான். கடைக்காரன் மனசில், நல்ல வேளை இந்த சனியன் ஒரு வழியா விட்டது, அதிகமாக கேட்காம போனானே, என்னைக்குத்தான் இந்த கருப்பு ஊரிலே இருந்து ஒழியுமோ என்று இருக்கும். இன்னும் என்னவெல்லாமோ கூட இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மனம் விட்டு வெளியே சொல்லிவிட முடியுமா? ஊரில் அநியாய விவகாரம் செய்ய முயல்பவர்கள் எல்லோருக்குமே உற்ற துணைவன் கருப்பு முதலிதான். முந்திக்கொண்டு அவனை தன் கட்சியில் சேர்த்துக் கொள்கிறவன் தான் அதிர்ஷ்டசாலி. அவன் பக்கம்தான் இறுதி வெற்றி என்பது நிச்சயம். கொஞ்சம் நிலப்புலங்களும் நிறைய பொழுதும் அரைகுறை சட்ட ஞானமும் அளவற்ற பொருளாசையும் படைத்த மிராசுதாரர்கள் நிறைந்த சாத்தனூரிலே நாள் தப்பினாலும் விவகாரம் தப்பாது. நாளொரு மேனியும் விவகாரத்திற்கு ஒரு வண்ணமுமாக கருப்பு முதலியின் செல்வாக்கு சாத்தனூர் கிராமத்திலே வளர்ந்து கொண்டு இருந்தது. சிலம்ப வித்தையிலே சூரன் என்று புகழ் அவனுக்கு. அந்த பிராந்தியத்திலே அந்த நாளில் சிலம்பத்திலே அவனை வெல்வதற்கு ஆள் கிடையாது என்று சொல்லிக் கொண்டவர்கள். அதாவது பிச்சையாண்டியை தவிர. ஆனால் அந்த பிச்சாண்டி மாத்திரம் யார்? அவனும் அதே மேட்டுத் திருவான் தானே. உள்ளதெல்லாம் போதாது என்று பிச்சாண்டியே கருப்பனுக்கு உறவு, ஏதோ சிற்றப்பன் முறை என்றும், உறவு விட்டு போகாமல் பிச்சாண்டியும் கருப்பனும் அடிக்கடி ரகசியத்தில் சந்தித்து அளவலாவினார்கள் என்றும் ஊரில் வதந்திகள் பரவிக்கொண்டு இருந்தன. தன் செல்வாக்கை மேலும் அதிகப்படுத்துவதற்காக கருப்பனே இம்மாதிரி வதந்திகளை பரப்பிக் கொண்டிருந்தான் என்று பலர் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அறிந்து கொண்டதையெல்லாம் பகிரங்கமாக வெளியே சொல்லிவிட முடியுமா? வள்ளியம்மை தன்னுடைய அருமை மகன் ஒரே மகன் சோமுவை பெற்றெடுத்த போது கருப்பு முதலியின் செல்வாக்கு சாத்தனூரிலும் சுற்றுவட்ட பிரதேசத்திலும் உச்ச நிலையை எட்டியிருந்தது. சோமு பிறந்த அன்று இவ்வுலகிலே என்னென்ன அற்புதங்கள் நிகழ்ந்தன என்று பௌராணிகர்கள் யாரும் எழுதி வைக்கவே இல்லை. அவர்கள் மேல் பிசகு என்றும் சொல்லிவிட முடியாது. சோமு என்று ஒருவன் பிறந்ததோ பிறக்கப் போகிறான் என்பதோ பௌராணிகர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர்கள் கலிகாலத்தில் உலகை உய்விக்கவென்று தோன்ற இருந்த கல்கி அவதாரத்தின் ஆகிருதியை சந்திப்பதிலேயே தங்கள் கற்பனையின் எல்லைகளை எட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் கற்பனை சூனியமாகி விட்டது, சிந்தனை சுருங்கி விட்டது. சோமு பிறந்த அன்று எவ்வளவோ அற்புதங்கள் நிகழத்தான் நிகழ்ந்திருக்கும். ஆனால் அற்புதங்களை நம்பாத காலம் இது. புத்தன், இயேசு முதலியவர்கள் பிறந்த காலத்திலே அற்புதங்கள் நிகழ்ந்தன என்று கவிகள் பொய் சொல்கிறவர்கள். உண்மை ஒன்றையே லட்சியமாகவும் அடிப்படையாகவும் கொண்ட தினசரி பத்திரிகைகளில் வந்தால்தான் எதையுமே நாங்கள் நம்புவோம் என்று சொல்லுகிற பொதுஜன காலம் அல்லவா இது? தவிரவும் சோமு பிறந்த அன்று அற்புதங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம்தான் என்ன? அப்படி ஏதாவது அற்புதம் நிகழ்ந்து இருந்தாலும் யார் கவனித்து ஞாபகம் வைத்திருக்க போகிறார்கள்? சோமு என்கிற இவனை
ஏன் படைத்தோம், எதற்காக படைத்தோம் என்று அறியாமல் பிரம்மதேவனே ஒரு வினாடி சிந்தனையில் ஆழ்ந்து திக்குமுக்காடி போய் சிருஷ்டி தொழிலை செய்யாதிருந்து விட்டால் கூட அது பூலோகத்தில் யாருக்கு தெரிய போகிறது? அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வள்ளி கருப்பன் இவர்களின் காதற்கணியாக சோமு பிறந்ததே ஒரு அற்புதம்தானே. இந்த ஓர் அற்புதம் போதாதா சோமும் புராணத்திற்கு ஆதாரம் கொடுக்க? அவன் என்று, எந்த தேதியில், எந்த கிழமையில் பிறந்தான் என்று கூட இப்போது நிச்சயமாக சொல்வதற்கு இல்லை. சுமார் 52 வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் முன்னிரவில் பிறந்தான். சோமுவின் அவதார காலத்தை பற்றி இப்பொழுது நிச்சயமாக தெரிந்ததெல்லாம் இவ்வளவுதான். மேட்டு தெரு குழந்தைகளுக்கு சாதாரணமாக யாருமே ஜாதகம் கணிப்பது வழக்கமல்ல. ஆகவே சோமு பிறந்த போது நவ கிரகங்களும் அவர்களின் மனைவிமார்களும் எந்தெந்த திசையில் யார் யாரை எப்படி எப்படி பார்த்து கொண்டு நேசமாகவோ கோபமாகவோ வக்கிரமாகவோ வீற்றிருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மேட்டு தெரு குழந்தைகளுக்கென்றே காத்து கிடக்கும் யமனையும் மூதேவியையும் மீறி வளர்ந்து சோமு பெரியவனாவான், பணக்காரனாவான், ஒரு நாவலுக்கே கதாநாயகனாவான் என்று மேட்டு தெருவில் அன்றிரவு யார் எதிர்பார்த்தார்கள்? சோமு பிறந்ததற்கு மறு வினாடி அவன் போட்ட கூச்சல் மேட்டு தெரு மட்டுமல்ல, அக்ரஹாரம், பிள்ளைமார் தெரு இரண்டும் மட்டும் அல்ல, அவற்றையும் தாண்டி சாத்தனூர் கிராமம் முழுவதிலும், அதற்கப்பால் சில இடங்களில் கூட கேட்டது என்று கொஞ்ச நாள் உலாவிய வதந்தி உண்மையாகவே இருக்கலாம். ஏனென்றால் சோமுவின் குரல் பின்னரும் அசாதாரணமாகத்தான் இருந்தது. அவன் தாயார் வள்ளியம்மை அன்பு ததும்பி வழிந்தோட அவனிடம் முதலாக சொன்ன வார்த்தைகள் இவைதாம். சனியனே, வாயை மூடுடா சனியனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்த கருப்பு முதலி கீழமாங்குடியிலிருந்து நேராக வந்து கொண்டிருந்தவன் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தவனாக நிலைப்படியில் சாய்ந்து கொண்டு நின்றான். பிறகு இப்ப வேண்டாம் என்று முணுமுணுத்துக் கொண்டே வீட்டை விட்டு வெளியேறி விட்டான். என்ன வேண்டாம், எப்போது வேண்டாம், ஏன் வேண்டாம் என்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரியா. இரவு பூராவும் நிர்மலமான நிலவிலே வாய்க்கால் மதகின் மேல் படுத்து உறங்கிவிட்டு மறுநாள் காலையில் வீடு திரும்பிய போது இரவு அவன் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கே ஞாபகம் இல்லை. அவற்றின் அர்த்தம் என்ன என்று கடவுள்தான் சொல்ல வேண்டும். ஆனால் கடவுள் எதற்குமே என்ன அர்த்தம் என்றுதான் சொல்வதில்லையே. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.